பகவான் பார்வதி சிறப்பாகவே சக்தி சிவனுமாகவே அரசரிக்கின்றார்கள். சரிதான். இப்படி இவர்கள் அரசரிக்கக்கூடிய சமயம் சரி அவர்களை இப்படி சொல்ந்து 33 தேவான்கள் 44 ரிஷிகள் சங்கத்தார் சமயத்தார் தானவர்கள் வானவர்கள் வருணன் வாயு அக்னி சொல்லக்கூடிய கோடான கோடி தேவக்கணங்கள் எல்லாம் பெருமானாகிய பரமனை சுற்றி அமர்ந்திருக்க மூன்று மகனாய் யானையும் முகன கற்பூரம் ஏந்திருக்க கற்ற விரவள்ளி மணவாளன் கமல பூவை என்று சொல்லித்திருக்க மலை எதிர்ப்பி கடல் கடைந்து மாலை ஒரு பக்கமாக அமர்ந்திருக்க பகவான் பார்வதி சிறப்பாகவே அரசரிக்கின்றார்கள். இப்படி அரசரிக்க அங்கே பூலகத்தில் நடந்த ஒரு விவரம் என்ன விவரம்? அதாவது சரி அங்கே உத்தார கோசுமின் வங்கியவதியை சரி அரசாற்று விரிந்து வருகின்றார். சரிதான். அதிகரச பூமான் சரி அந்த அதிகரச பூமான் சீரம் சிறப்புடனே பரதபுல மக்களுக்கு தலைவராகவே இருக்கின்றார். மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய அந்த பரதகுல மக்களுக்கு அதிகரச தலைவராக இருக்கின்றார். சரி சிறப்பாகவே அரசாற்று புரிந்து வருகின்றார். சரி இந்த அதிகரச பூமாள் ஒரு நாளும் பொய் என்பதை சொல்ல மாட்டார்களாம். உண்மையை மட்டும் தான் பேசுவான். உண்மை மட்டும். அப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? ரொம்ப அரிது. ஆமா சரி அப்படி ஆனா சொல்லி தவறாமல் சரி வாக்கு தவறாமல் நடந்து கொள்வார். சரி எதை சொல்கின்றாரோ அதை செய்து முடிப்பார். சபாஷ் பேர் விட்ட ஒரு மன்னன். சரி இப்படி இருக்க பாருங்கள் அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் அடகா கடலில் சென்று வலை வீசி மீன் பிடிப்பார்கள். சரி இந்த வேலையை தவிர வேற வேலை தெரியாது. சரி இவர்கள் அந்த வேலை மட்டும்தான் செய்வார்கள். அந்த காலங்களில் கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இந்த மீன்பிடிக்க தொழிலை செய்யக்கூடிய மக்களுக்கு உண்மையிலே ஊர் உலகம் எதுவுமே தெரியாது. அந்த கடற்கரையும் உண்டு அவருடைய இல்லமும் உண்டு. அதை விட்டு எங்க வெளியே வர மாட்டார்கள். ஆகையினால் வேறு தொழில் தெரிவதற்கு அந்த காலங்களில் அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி இப்படி சரி கடலில் சென்று வலை வீசி மீனை பிடிப்பார்கள். சரிதான். அந்த மீனை பிடித்து வந்து உயிரோடு இருக்கக்கூடிய மீனை சமுத்திரத்தில் விடுவார்கள். உயிர் மீது ஒரு கருணை. அப்ப மீனை பிடித்துதான் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வாதாரம் அங்குதான் இருக்கின்றது, வாழ வேண்டும். இருந்தாலும் பிடித்து வரக்கூடிய மீனிலே பாருங்க உயிரோடு இருக்கக்கூடிய மீன்களை மறுபடியும் விட்டு விடுவார்கள். சரி அதில் இருக்கக்கூடிய மீன் எடுத்து வந்து சரி அதை விற்று பணமாக்கி சரி அந்த பணத்தை எடுத்து முதலில் வாருங்கள் மங்கிபதியில் மகாதேவனுடைய சன்னதி சிவபெருமானுடைய கோவில். ஆமா சரி அங்கே சென்று வழிபாடு செய்வார்களாம். சரி முதல் வருமானம் அந்த ஈசனுக்கு தான். அப்ப அந்த காலங்களில் பாருங்க இந்த கதைகள் நடந்த காலங்களில் இந்த மீன்பிடிக்க தொழிலை செய்யக்கூடிய இந்த பரதகுல மக்கள் எல்லாம் சிவனை வழிபடக்கூடிய மக்களாக இருந்தார்கள். சரி பின்னாளையில் ஐரோப்பியர்கள் நம்முடைய நாட்டை பிடித்த காலத்தில் என்ன செய்கிறார்கள் சொன்னார்கள் எல்லோரும் கிறிஸ்துவ மதமாக மாறிவிட்டார்கள். ஆனா இந்த பரதகுல மக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் என்ன செஞ்சிருக்காங்க? சிவபெருமானையே தெய்வமாக வணங்கி இருக்கின்றார்கள். அதுபோன்று சிவனையும் பாருங்கள் இந்த மக்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். முதலில் சிவனுக்கு வழிபாடு சரி அதில் மிச்சமெடுத்து இவர்கள் புசிப்பார்கள். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் சரி இந்த அதிகரச பூமான் சரிதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அருணவல்லி பெண்ணை பார்த்து மனம் முடித்தார். சரி பொருத்தமான பெண்ணை பார்த்து மனம் முடித்து சரி 2 பேருமாகவே இப்படி வாழ்ந்து வருகின்றார். பாருங்கள் எப்படி வருகின்றார்கள்? மன்மதனோ ரதியும் போலே மன்மதனோ ரதியும் போலே செய்து
அம்மையும் இரண்டு பேருமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள். சரிதான். கணவன் மனைவி என்றால் அப்படி இருக்க வேண்டும். சரி. அப்படி ஒரு ஒற்றுமை. மண் மதனர் அதிகம் போலையும் சரி மகிழ்வுடனே வாழ்ந்து வருகின்றார்கள். சரிதான். நகமும் சதையும் ஒன்று. சரி. பூவும் மனமும் ஒன்று. புகவண்டியும் தண்டாவளம் போன்று கதவு நிலையும் போல். அது என்னப்பா கதவு நிலை போல? கதவு நிலை சரியா இருக்கணும். நம்ம அந்த கதவோடு நிலை சேர்ந்தால்தான் நமக்கு பயன்படும். இல்லைன்னா அது எதுக்கு தேவையே கிடையாது. அது போட்டு நகமும் சதையும் இணைந்திருக்க வேண்டிய இந்த நகமும் சதையும் இணைந்திருந்தால்தான் பார்ப்பதற்கு நகம் அழகா இருக்கும். சரி. இல்லைன்னா எப்படி இருக்கும்? இத்து போன புளிய கொட்ட மாதிரி இருக்கும். அப்ப புகை வேண்டியது தொடர் வண்டியும் அந்த தண்டவளம் இருக்குல்ல, அதுல அந்த புகை வண்டியில பொறுத்திருக்கக்கூடிய அந்த வட்டும் சரி அந்த தண்டவளத்தோடு இணைந்து அந்த வட்டு சென்றால் மட்டும்தான் நிச்சயம் புகை வண்டி தடம் போடலாம் போகும். அதே மாதிரி உள்ளத்தினுடைய அளவுல பாருங்க இரண்டு பேரும் சரி இணைந்து இன்பமாக வாழ்ந்து வருகின்றார். சரி. கணவர் சொல்வதை மனைவி கேட்டு மனைவி சொல்வதை கணவர் கேட்டு பாருங்கள். சரி. இன்பமாக வாழ்ந்து வருகின்றார்கள். சரிதான். இவர்களுக்கு என்று சரி பாலால் குறைவில்லை, பவுன்சால் குறைவில்லை, சொத்தால் குறைவில்லை, சுகத்தால் குறைவில்லை. ஆனால் பாருங்கள் அம்மா பிள்ளை இல்லாத குறை பெரும் குறையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் மனிதனுக்கு பாருங்கள் மாட மாளிகையில் கூட கோபுரங்கள் சொத்து சோங்கள் என்று சொல்லி எவ்வளவு ஒரு செல்வங்கள் இருந்தாலும் சரி குழந்தை செல்வத்துக்கு ஈடான செல்வம் இந்த கோலயத்தில் எந்த ஒரு செல்வமும் கிடையாது. வீடு மனை இடம் என்று சொல்லி எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் சரி நமக்கு முதலில் தேவை பிள்ளை செல்வம். சபாஸ். அதற்கு பின்னால் எல்லாம் அம்மா அப்ப பிள்ளை செல்வம் இல்லை என்ற உடனே சரி ஆண்களுக்கு பாருங்க சரி எல்லா ஆண்களுமே கவலைப்பட மாட்டாங்க. சரி. ஆனா பெண்களுக்கு முக்கியமா பெரும் கவலையா இருக்கும். ஆண்களுக்கு கவலையே வராதாங்க. எங்க கவலை இருக்கு? அந்த பொண்டாட்டிலாம் அடுத்த பொண்டாட்டி பாரு எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு கவலை இருக்கும். நம்ம போய் ஒரு சில செய்திகளை வந்து ஆண்கள் வெளிப்படையே சொல்ல முடியாது. சரி. குழந்தைகள் வச்சுக்க பெண்கள் போய் 3வது வீட்லயோ 4வது வீட்லயோ போய் உட்கார்ந்துட்டு என்ன கல்யாணம் ஆகி 12 வருஷம் கடந்து போச்சுடி. சரி. என்ன ஒரு பிள்ளைக்கு வழி இல்லடி. என் மாமியார் வேற நைன்னு தஞ்சரிப்பு தாங்க முடியலடி. நீ ஏண்டி கவலைப்படுறா? கல்யாணம் ஆகி 12 வருஷம் தான் ஆச்சு. எங்க பாட்டிக்கு 27 வருஷம் கழிச்சு குழந்தை இருந்திருக்கோம். 27 வருஷம் கழிச்சு. ஆமா. அப்ப பாட்டி கல்யாணம் ஆகும்போது வயசு தானே? 9 வயசு. 30 வயசுல கட்டி கொடுத்தாங்க. அப்ப சரியான பிள்ளை வந்து அதனால இருக்கும். கவலைப்படாது. கவலைப்படாது அப்படின்னு ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்வார்கள். சரி. அப்புறம் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா ஆண்கள் போய் 4 பேர் பேசிட்டு இருக்க இடத்துல சரி மாப்பிளே சரி குழந்தை செல்வம் இல்லை என்ற உடனே சரிதான் மனக்கவரை பெரிதாகி சரி மன்னவர் முகம் பார்த்து சொல்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? மன்னவரே